தொப்பையை குறைக்க தினமும் 3 நிமிஷம் இது செஞ்சா போதும். உடம்பு எடை குறைப்பு குறித்து பல பேர் பல வாரம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதிகமான உடம்பு எடையால ஏற்படக்கூடிய உடலியல் மாற்றங்கள், நோய் எதிர்ப்பு பாதிப்புகள் பத்தியெல்லாம் நிறைய பேசப்படுறதுனால மக்கள் மத்தியில தொப்பை, உடல் எடை குறிச்ச ஒரு பயம் வந்துருச்சு. முன்னாடியை விட இன்னைக்கு பல பேர் உடம்பு நலன்ல அக்கறை செலுத்துறாங்க. உடம்பு எடையை குறைக்கணும், அதனால என்னென்ன பண்ணணும் அப்படின்னா தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோ. கேலரிஸை குறைக்கிறதுக்கு பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது. இதுல ஜப்பானியர்கள் செயல்படுத்தக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப புதுமையா தெரிஞ்சா கூட நல்ல ரிசல்ட்டை கொடுக்கதா சொல்லப்படுது. ஜப்பானியர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த டிப்ஸ் பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 1. ஜப்பானை சேர்ந்த நடிகர் மிக்கி ரியோஸ்கி அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதன் மூலமா தன்னுடைய 13 எடை வரைக்கும் நான் குறைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. முதுகு வலிக்காக டாக்டர் கிட்ட போனப்ப அவர் இந்த மூச்சு பயிற்சியை சொல்லி கொடுத்திருக்காரு. அது உடம்பு எடை குறைறதுக்கும் உதவுது அப்படின்றத அதுக்கப்புறம் தான் உணர்ந்திருக்காரு மிக்கி. ஒரு நாளைக்கு 2-3 நிமிஷம் வரைக்கும் செஞ்சா போதுமானது. 2. இதுக்கு லாங் பிரேக் டயட் அப்படின்னு பேருங்க. நேரா நிமிர்ந்து நின்னுக்கோங்க. 3 செகண்ட் மூச்சு நல்லா உள்ளிழுத்து 7 வினாடியா அதை வெளியிடணும். இப்படியே 2 நிமிஷம் முதல் 3 நிமிஷம் வரை செய்யணும். இந்த லாங் பிரீத் முறையில உடம்பு எடை குறைறத ஜப்பானிய மருத்துவர்கள் வரவேற்றிருக்காங்க. இதுக்கு மருத்துவ ரீதியா ஒரு ரீசனையும் முன்வைக்கிறாங்க. 3. கொழுப்புல ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் கலந்திருக்கும். ஆக்சிஜனை அதிகப்படியா நம்ம உள்ளிழுக்கிறப்ப அந்த கொழுப்பு செல்கள் உடைந்து கார்பன் மற்றும் தண்ணீரா உடையும். இதனால அதிக ஆக்சிஜன் உள்ளிழுக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு செல்களை கரைக்கும். அதோடு இந்த பயிற்சி தொடர்ந்து செய்யறதுனால தசைகளுக்கு வலுவூட்டவும் செரிமானத்துக்கும் பயன்படுது. 4. அடுத்ததா இது இன்னொரு முறை. இதுக்கும் மிக்கிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா கூட இதையும் ஜப்பானிய மக்கள் தான் தங்களுடைய எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இதை அறிமுகப்படுத்தினது ஜப்பானை சேர்ந்த ஒரு மருத்துவரான டோஷிகி ஃபுருகுச்சி. இதுக்கு அதிக செலவெல்லாம் ஆகாது. டவலை ரோல் பண்ணி குறிப்பிட்ட இடத்துல வச்சு சில பயிற்சிகளை செய்யணும், அவ்வளோதாங்க. 5. தூங்குறப்ப தவறான முறையில் படுக்கிறது கூட சில பேருக்கு முதுகு வலி, தொப்பை இதெல்லாம் ஏற்படுத்தும். வயிறு தசைகளுக்கு அதிகமாக வேலை கொடுக்காது, தொப்பையை வர வைக்கும். இதை சரி செஞ்சால எடை அதிகரிப்பு பிரச்சனை குறைக்கலாம் அப்படின்றாங்க ஜப்பானிய மருத்துவர் டோஷிகி. இது முதுகு வலி, இடுப்பு வலி இதுக்கும் சிறந்த தீர்வா அமையும். அதோட வயிற்று தசையும் வலுவாக்கும். 6. இந்த பயிற்சிக்கு முதல்ல ஒரு டவலை எடுத்து அதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஏத்த இறக்கம் இல்லாம எல்லா பக்கமும் சமமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப தரையில உட்கார்ந்து காலை நீளமா நீட்டணும். அப்படியே தரையில படுத்துக்கோங்க. படுத்ததும் கையில வச்சிருக்கக்கூடிய டவலை உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு பக்கத்துல வைக்கணும். இந்த பயிற்சியை தரையில மேட் பிரிச்சு பண்ணலாம், ஆனா மெத்தையில பண்ணக்கூடாது. அதே போல இப்படி பணிஞ்சிருக்கிறப்போ கால்களை 8-10 இன்ச் கேப்ல உள்கூடி திரும்பி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 7. தொப்பையை குறைக்கிறதுக்கு வயிற்று தசைகளுக்கு நேரடியா அழுத்தம் கிடைக்குது. அதோட முதுகு தண்டும் வலுவாகும். ஏற்கனவே முதுகு வலி இருக்கவங்க இந்த பயிற்சி செய்யாதீங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். வலுக்கட்டாயமா தான் நம்ம செய்யணும். முதல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு படிப்படியா நீங்க டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம். 40 வயதுக்கு மேற்பட்டவங்க, அதிகமான உடல் கொண்டிருக்கவங்க இந்த பயிற்சியை மற்றவங்களோட உதவியோட செய்யலாம். இது பண்றப்ப அதிக மூச்சு திணறல் வந்துச்சுன்னா இந்த பயிற்சியை தொடராதீங்க. 8. தரையில நேரா படுத்து காலை உள்கொடி மடக்குனதுக்கு அப்புறமா டவலை கீழே வச்சுக்கிட்டு ஆழமா மூச்சை உள்ளிழுத்து விடணும். அப்போ கை விரல்கள் சேர்ந்திருக்கிறது அவசியம். இப்படியே தொடர்ந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். 5 நிமிஷம் வரைக்கும் இப்படி இருக்க முடியாதவங்க குறைஞ்சது 2 நிமிஷமாவது இப்படி இருக்கணும். 9. அதே போல எடுத்த இடுப்புலயே 5 நிமிஷம் வரைக்கும் இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த பயிற்சியை செய்யலாம். இதோட வழக்கமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் கடைபிடிக்கிறது அவசியம். எண்ணெயில பொரிச்ச உணவு, ஜங்க் ஃபுட், பாட்டில் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 3 லிட்டர் தண்ணி, அப்புறம் குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் தூக்கம், இது எல்லாம் அவசியமா இருக்கணும்.